மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல குறிப்பா நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025ல உங்க வீட்டுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னா சதுர அடிக்கு எவ்வளவு ஆகும்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்ல சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எந்த வேலைக்கு என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வால் பிளஸ் சீலிங். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் வால் பிளஸ் எலிவேஷன் ஒர்க்னு சொல்லுவாங்க. அது தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டோர் அண்ட் விண்டோக்கு ஒரு மாதிரியான ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நீங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு ஒரு மாதிரியான ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு மெயின் டோரு பிளஸ் வேற எதுக்குன்னா நீங்க உட்டன் பாலிஷ் நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வால் பிளஸ் சீலிங். இந்த இன்னர் வால் பிளஸ் சீலிங்ல என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 35 ரூபாயில இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 36, 37, 40 ரூபாய் வரைக்கும் கூட பண்றாங்க. 40, 50 கூட பண்றாங்க ஒரு சில இடத்துல. அவங்க எல்லாம் என்ன 50 ரூபாய் பண்ணக்கூடியவங்களும் எங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 50 ரூபாய் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருடங்களா அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு ரீசனே இதுதான், நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலையும் அதே குவாலிட்டி தான் இருக்கும், 50 ரூபாயிலையும் அதே குவாலிட்டி தான் இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50 ரூபா செய்யக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அடிப்பாங்க. இப்போ 35 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல செய்யக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ரூம் 2 ரூம் அளவுக்கு அடிப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு மேட்ச் பண்ணி அவங்க கூலி கொடுக்கறதுனாலும் சரி, இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். அதுதான் இதுல இருக்கிற டிஃபரன்ஸ். குவாலிட்டி வைஸ் அந்த ஒர்க்ல என்ன குவாலிட்டி கம்மியா செய்வாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, சேம் ஒர்க்கு தான். இவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணுவாங்க, இவங்க கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். குவாலிட்டிலாம் ஒரே குவாலிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பிராண்ட்லாம் நம்ம ஒரே பிராண்ட் வாங்கியிருந்தா குவாலிட்டிலாம் ஒரே குவாலிட்டி தான் கிடைக்கும். நீங்க இன்னர் வால் பிளஸ் சீலிங்ல என்ன மாதிரி பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, லைட் கலர் பெயிண்ட் நீங்க யூஸ் பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ளுக்குள்ள நம்ம சன்லைட் பட்டு அந்த கலர் காம்பினேஷன்ல ஒரு லைட் கலர் நீங்க உள்ள அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். எப்படிலாம் நம்ம லைட் கலர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹார்ட்வேர் ஷாப்போ அல்லது பெயிண்ட் ஷாப்போ நீங்க போய் ஒரு 50 ml ஒண்டி நீங்க வாங்கி உங்க வீட்டுக்கு முதல்ல செவத்துல நீங்க அடிச்சு பார்க்கலாம். அப்படி அடிச்சு அந்த கலர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதே கலரை நீங்க வாங்கி உங்க வீட்டுக்கு நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இன்னர் வால் பிளஸ் சீலிங்க்கு 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் மார்க்கெட்லயும் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் வால் பிளஸ் எலிவேஷன் சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் வால் பிளஸ் எலிவேஷனுக்கு என்ன மாதிரி சார்ஜ், இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் நம்ம பிரிக்கலாம். வித்தவுட் பட்டி, வித் பட்டி. பட்டி பார்த்து உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா, பட்டி பார்க்காம உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கணுமான்னு ஒரு 2 விதத்துல நம்ம பிரிக்கலாம். பட்டி பார்த்து தான் அப்படி அதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 37 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார்ஜ் ஆகுது. இதே நீங்க பட்டி பார்க்காம எனக்கு ஒரு கோட்டு பிரைமர் 2 கோட்டு பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா போதுன்ற பட்சத்துல அதுக்கு என்ன மாதிரி சார்ஜ் ஆகும்னு பாத்தீங்கன்னா 24 ரூபாயில இருந்து ஸ்கொயர் ஃபீட் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதே தான் மார்க்கெட்லயும் போயிட்டு இருக்கு. இதுல என்ன மாதிரி ஒர்க் வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோட் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. வித்து பட்டினா 2 கோட்டு பட்டி பார்த்து பிரைமர் பார்த்து 2 கோட்டு பெயிண்ட் அடிச்சு பினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வித்தவுட் பட்டினா பட்டி ஒண்டி பார்க்க மாட்டாங்க, மீது எல்லா வேலையும் ஒர்க்கும் பார்ப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இன்னர் வால் பிளஸ் சீலிங்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2 கோட்டு பட்டி ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் எமர் ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்ச பிறகு பிரைமர் அடிச்சு 2 கோட் பெயிண்ட் அடிச்சு பினிஷிங் பண்ணி கீழே நம்ம ஃப்ளோர்ல எதனா சிந்தி இருந்தா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இன்னர் வால் பிளஸ் சீலிங்ல அது பண்ணுவாங்க. அவுட்டர் வால் வந்து பாத்தீங்கன்னா வித் பட்டி வித்தவுட் பட்டின்னு இருக்கு. இதுல எலிவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் எதனா பண்ற மாதிரி இருந்தாதான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க, இல்லைன்னா நார்மல் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல முடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோர் விண்டோஸ் சொல்லியிருந்தோம். இந்த டோர் விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பன்னு பாத்தீங்கன்னா 34 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு உட் பிரைமரை நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது 2 கோட்டு பட்டி பார்ப்பாங்க. பட்டி பார்த்த பிறகு என்எம்எல் பெயிண்ட் வச்சு நம்மளுக்கு பினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் டோர் விண்டோக்கு இது மாதிரி ஒர்க் அவங்க பண்ணி தருவாங்க. பெர் ஸ்கொயர் ஃபீட் 34 ரூபாயில இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்க சேஃப்டி கிரில்ல என்ன மாதிரி ஒர்க் அங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பண்ண பிறகு ஸ்டீல் பிரைமர்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலை வச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டு அதை வச்சு நம்ம ஸ்டீல் பிரைமர் அடிச்ச பிறகுதான் என்எம்எல் பெயிண்ட் வச்சு அதுவும் பினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 24ல இருந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெயின் டோருக்கு பாலிஷ் பண்ற மாதிரி இருந்தா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வேற எதனா பொருள் அதுல பாலிஷ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 220 இருந்து நம்மள செஞ்சுட்டு இருக்கோம். அதே தான் மார்க்கெட்லயும் போயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம பட்டி பார்த்து பிளஸ் என்ன எமர் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்ச பிறகு உட் பாலிஷ் இது பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் 220 இருந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவே நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சொல்லியிருந்தோம். இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து 10 மணிக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு அவர் வேலை விட்டு போறாருன்னா அதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1200 வாங்கிட்டு இருக்காங்க இப்போ. இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆள் கிடைக்காத பட்சத்துல ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க வராங்கன்ற பட்சத்துல ஒரு 200 மேக்சிமம் இல்லைன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 200 மேல கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆள் கிடைக்காத பட்சத்துல நீங்க வேற எங்கன்னா இருந்து இட்டுன்னு வரீங்கன்னா சென்னையிலே அவுட்டர்ல இருந்து நீங்க எங்கன்னா இட்டுன்னு வரீங்கன்னா 1400 வரையும் வாங்குவாங்க. 1400 500 1500 வரையும் வாங்குவாங்க. இதுதான் தினக்கூலி அடிப்படையில் சென்னையில இப்போ இந்த 2025 மிட்ல இந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க 2026 27ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ இதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா. இந்த 2025 இது மிட்ல நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 1200 மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் தொலைவுல இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1500 வரையும் அவங்க சார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சிறப்பான முறையில நம்ம அடிச்சு தருவோம். ஸ்கிரீன்ல நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.